நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சி போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க, சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு. இப்போ நமக்கு அதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ்ரோவில் கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எப்படி நோட்டேட் பண்ணணும், யூ அப்படின்னு நோட்டேட் பண்ணணும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ ஏரியா அண்டர் த லோடு டிஃபார்மேஷன் டயக்ராம் சொல்லுவோம். லோடு டிஃபார்மேஷன் டயக்ராம். ஸோ இது வந்து இப்போது லீனியராக இருக்குன்னு ஸோ இது ஏரியா தான். இது பார்த்தாலே ட்ரையாங்கிள் தெரியுது. அப்போ வந்து நமக்கு வந்து ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ இங்கே பி ஆர்னா டெல்டா தான், ஆஃப் இன்ட்டு ஹெச் ஆர்னா பி. ஸோ ஆஃப் பி டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆஃப் பி டெல்டா இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்ன்றனால கண்டிப்பாக கீழே 2 இருக்கும். அப்போ இவங்க 2 பேர் அவுட். ஆஃப்னால கண்டிப்பாக கீழே 2 இருக்கும். அப்படின்னால ஆப்ஷன் டியும் ஐயா என்ன விட்டுருங்க, ஐயா நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க பிஎன்டியும். இப்போ டெல்டாக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. டெல்டானா டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ டிஃபார்மேஷன் பெர் யூனிட் லென்த்ல தான் வந்து அந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரெயின்னா வந்து ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடல் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து லோட் பை ஏரியா சொல்லுவாங்க. அதுல இருந்து இந்த டிஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும்னா PL by AE அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டிஃபார்மேஷன் ஃபார்ம்ல வந்து PL by AE. டிஃபார்மேஷன் எப்பவுமே எலாங்கேஷன் ஆர் கம்ப்ரஷன் சொல்லலாம். ஆக்சுவல் லோட் தான் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஆக்சுவல் லோடிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா டெல்டாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா P2L by 2AE அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம இது புரிஞ்சது ஃபர்ஸ்ட் 2. அப்புறம் யாரோ ஒருத்தர் இந்த எல்லா வேரியபிளும் மொத்தம் 4 வேரியபிள் இருக்கு. 4 வேரியபிள் ஒருத்தர் மட்டும் ஸ்கொயரா இருக்கான், லோடு மட்டும் ஸ்கொயரா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோம்னே இப்போ இந்த இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து கீழே 2 வரணும் அப்படின்னு தெரியணும். அப்புறம் லோடு ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ஆப்ஷன் தான். ஸோ இவங்க 2 பேர்ல 2 இருக்கான். ஆனால் லோடு ஸ்கொயர் இங்கே தான், எல் ஸ்கொயர் ஆக மாட்டான். ஸோ லோடு தான் ஸ்கொயர் ஆகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் லோடு தான் அதிகமாக பங்களிக்கிறான் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும். லோடை வந்து 2 மடங்கு அதிகப்படுத்தினா ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து 4 மடங்கு ஏறும் அப்படின்ட்டுங்க. அதே வந்து லென்த்தை வந்து 2 மடங்கு அதிகப்படுத்தினா ஸ்ட்ரெயின் எனர்ஜி 2 மடங்கு தான் ஏறும். ஏரியாவை 2 மடங்கு அதிகப்படுத்தினா ஸ்ட்ரெயின் எனர்ஜி 2 மடங்கு குறையும். யங்ஸ் மாடல்ஸ் 2 மடங்கு அதிகப்படுத்தினா ஸ்ட்ரெயின் எனர்ஜி 2 மடங்கு குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஃபார்முலா. இந்த கேள்வியை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த புரிதல் கற்றுக்கணும். நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணுறது லேடர் அப்ரோச் அப்படின்ற ஒரு மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லேடர் அப்ரோச்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒன்று பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் நம்ம அது சம்மந்தப்பட்ட கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். இங்கே கோல் நம்ம என்னன்னா இதுதான் வந்து திஸ் கால்ட் அஸ் லேடர் அப்ரோச். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ பாடி டியூ டு ஆக்சுவல் லோடிங் வந்து ஆஃப் P டெல்டா இல்லாட்டி P2L by 2AE அப்படின்றத பார்த்தோம். இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஆக்சுவல் லோடிங் பார்த்தோம். அதே போல ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஷியர் லோடிங் இருக்கு. ஷியர் லோடிங் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஷியர் லோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அது ஒரு மெத்தட் சொல்லலாம். அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னா வந்து தெரியும். ஸ்ட்ரெயின்னா வந்து யங்ஸ் மாடல்ஸ் பை ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடல்ஸ். இது ஆஃப் சிக்மா வச்சுட்டு இது வந்து இப்படி போட்டோம்னா நம்ம ஃபார்முலா வந்து என்ன மாறும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வால்யூம் அப்படின்னு மாறும். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் யங்ஸ் மாடல்ஸ் சொல்லலாம். இங்கே ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடல்ஸ் போட்டால் நமக்கு ஃபார்முலா இந்த மாதிரி மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயினாக போட்டோம்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எப்சிலான் E ஸ்கொயர் பை 2E E கேன்சல் ஆகிடும் இன்ட்டு வால்யூம். இது ஒன்று வரும் எப்சிலான் ஸ்கொயர் E by 2 into வால்யூம். ஸோ வந்து இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் யங்ஸ் மாடல்ஸ் இருக்கு, இங்கே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயின் இருக்கு, இங்கே ஸ்ட்ரெயின் யங்ஸ் மாடல்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன்,
இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த ஃபார்முலா தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஏன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் கேட்பாங்க. நமக்கு என்ன ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ரெப்ரசன்ட் த சிக்மா ஸ்கொயர் பை 2E இல்லாட்டி ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இல்லாட்டி ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் E பை ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம்னா இட் இஸ் ஏரியா அண்டர் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இதுக்கு கீழே இருக்க இதுதான் வந்து ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். இதே வந்து ஏரியா அண்டர் லோட் டிஃபார்மேஷன் கர்வ் வந்து ஏரியா அண்டர் லோட் டிஃபார்மேஷன் கர்வ் வந்து ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ இது ஸ்ட்ரெயின் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணோம். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஆக்சியல் லோடிங்ல நம்ம பார்த்தோம். அது வந்து ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டெல்டா இல்லை பி ஸ்கொயர் எல் பை 2AE இல்லை ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் இல்லை ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2E வால்யூம் இல்லை எப்சிலான் ஸ்கொயர் E பை 2 வால்யூம். எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா வந்து 1 2 3 4 5 மாடல் பிரிஞ்சிச்சு. இதே போல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டார்ஷன் லோடிங் பார்த்தீங்கன்னா ஆஃப் டி தீட்டா இது டி ஸ்கொயர் எல் பை 2GJ. ஏக்கு பதிலாக ஜே இருக்கும், ஈக்கு பதிலாக ஜி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் டவ் இன்ட்டு 5 இன்ட்டு வால்யூம் இல்லை டவ் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு வால்யூம் அப்படின்னு வரும். இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு த டார்ஷனல் லோடிங் சொல்லுவாங்க. அதே ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஷியர் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஸ்கொயர் பை 2G இன்ட்டு வால்யூம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு பெண்டிங் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் 6E இன்ட்டு வால்யூம். இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமாக ஸ்ட்ரெயின் எனர்ஜி ரிலவெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. இது கொஸ்டினாக பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எப்பவுமே வந்து கான்செப்ட்லாம் பார்த்துட்டு நமக்கு ஆழமாக பதிய வைக்கணும்னா அந்த கான்செப்டை பார்த்த கான்செப்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண இந்த ஃபார்முலா இங்கே பீனா இங்கே டி, இங்கே டெல்டானா தீட்டா அப்படின்றது தெரியும். அதே போல் இங்கே வந்து ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு பை எடுத்துக்கலாம். இது ஆஃப் எம் வச்சா பை வந்து எம்எல் பை இஐ போட்டோம்னா எம் ஸ்கொயர் எல் பை 2EI இது சொல்லலாம். இது டியூ டு பெண்டிங் லோடிங்ல இருக்கணும். இப்போ 4 ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது மாதிரி கம்பேரிட்டிவ் லேர்னிங்கில் படிக்கிறது வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ் வந்து என்ஷூர் பண்ணும். கம்பேரிட்டிவ் லேர்னிங்கில் படிக்கிறது என்ஷூர் பண்ணும். இங்கே தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னன்னா TL பை GJ. அது சப்ஸ்டிட் பண்ணி தான் T ஸ்கொயர் L பை 2GJ வரும். அந்த மாதிரி எது கம்பேர் பண்ணுறாங்க, எப்படி எந்த கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பெண்டிங் வந்து அதே வேரியபிள் லோடிங்கில் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு கால்குலேட் தி ஹெல்ப் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ இந்த இதுக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக வந்து நம்ம dx போட்டால் we can find out the strain is due to variable loading. This formula integrate 0 to L m square dx by 2EI. சூப்பரான கொஸ்டின் ஒன்று பார்க்குறோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பாடி when the load is gradually applied. gradually apply பண்ணும்போது நமக்கு எப்படி ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்குது பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின் இன்டு வால்யூம். அப்போ ஆஃப் இன்டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின் இன்டு வால்யூம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சிக்மா ஸ்கொயர் இன்டு வால்யூம் பை 2E அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்மா ஸ்கொயர் வரும், கீழே டிவி வரும், இன்டு வால்யூம் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அதனால மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டினை வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் வீல் டியூ டு பெண்டிங். பெண்டிங்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல வந்து m ஸ்கொயர் dx பை 2EI தான் இது. நமக்கு ட்விஸ்டிங் மொமெண்டா தான் t ஸ்கொயர் dx பை 2GJ இல்ல போலார் மொமெண்ட் அப்படின்னு வச்சா ஆக்சியல் லோடிங்னா t ஸ்கொயர் dx பை 2EI. இந்த மூணுமே வந்து நம்ம வேரியபிள் லோடிங்ல வேரியபிள் ஆக்சியல் லோட் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணலாம். வேரியபிள் ட்விஸ்டிங் மொமெண்ட் பண்ணும்போது
மை வேரியபிள் பெண்டிங் நோட் பண்ணும்போது இந்த 3 ஃபார்ம் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெயின் தியரி ஆஃப் ஃபெயிலியர்னா யாரு, என்ன தியரி, அது இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பத்தி பேசினவர் வந்து கெஸ்ட் எதை பத்தி பேசினாருன்னா ஷியரை பத்தி பேசினாரு, மேக்ஸிமம் ஷியரை பத்தி பேசினாரு. ரேங்கைன் எதை பத்தி பேசினாருன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸ் பத்தி பேசினாரு. வான் மிசஸ் எதை பத்தி பேசினாருன்னா டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பத்தி பேசினாரு. பெல்ட்ராமி ஐ தான் வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பத்தி பேசினாங்க. ஸோ 4 பேருமே எதை பத்தி பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஓ இதை பத்தி தான் பேசுறீங்களா, கெஸ்ட் நீங்க எதை பத்தி பேசுனீங்க, நான் மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் பத்தி பேசுறேன். ரேங்கைன் நீங்க எதை பத்தி பேசுனீங்க, நான் மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸ் பத்தி பேசுறேன். வான் மிசஸ் நீங்க எதை பத்தி பேசுனீங்க, நான் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பத்தி பேசுறேன். பெல்ட்ராமி அண்ட் ஐ நீங்க என்ன பத்தி பேசுனீங்க, நான் டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பத்தி பேசுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆஃப் பியூர் ஷியர் வந்து the strain energy stored per unit volume. the strain energy stored per unit volume ஏன் கேக்குறானா அதுதான் வந்து ஏரியா அண்டர் தி சஸ்டெயின் டயகிராம் அப்படினா ஏரியா அண்டர் தி சஸ்டெயின் டயகிராம். எலாஸ்டிக் ஹோமோஜெனியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் யாரு அஸ்யூம் பண்ணாம வந்து இந்த ஹோமோஜெனியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் நான் அஸ்யூம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அஸ்யூம் பண்ணாதான் நமக்கு क्वेश्चन வந்து சிம்பிளா மாறும், ப்ராப்ளம் வந்து சிம்பிளா மாறும். having elastic constant யங்ஸ் மாடுலஸ் அண்ட் பாய்சன் ரேஷியோ இருந்ததுன்னா இது நமக்கு தெரியும். இது ஃபார்முலா வந்து tau square by 2g தான் தெரியும். ஆனா 2g க்கு வந்து என்னன்னா e by 1 plus mu அது சப்ஸ்டிட்யூட் பண்றோம். e by 1 plus mu சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த 1 plus mu மேல போய்டும் e வந்துரும். இங்க 1 plus mu by e மறந்து போய் 2e போட்டுருவோம். இது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 plus mu கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா 1 plus mu இருக்கு. ஆனா இந்த 2e போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா g வந்தா தான் 2 வரும், e வந்தா 2 வராது. ஏன்னா e equal to 2g 1 plus mu 2g equal to e by 1 plus mu தான் வரும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.